விரதம்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னோட கிளையண்ட்ஸ் நான் பரிகாரம் சில சில பேருக்கு, நாட் ஆல், சில பேருக்கு மௌன விரதம் செய்ய சொல்லுவேன். சில அவங்களுக்கு பரிகாரத்துக்கு. ஸோ மௌன விரதம் ரொம்ப பேர் நினைக்கிறீங்க வெறும் பேசாம இருக்கிறது. உண்மைதான். ஆனா 3 விஷயங்கள் இருக்கு அதுல. மௌன விரதம் என்பது வாச்சிக்க. இல்ல மௌனம் விரதம் சொன்னாலே 3 விஷயம். இப்ப நம்ம நினைக்கிறது வந்து எப்பயுமே பேசாம இருக்கிறது தான் மௌன விரதம். அது உண்மைதான். அது அது வாச்சிக்க மௌனம்ன்றாங்க. நான் அத போடுறேன் இந்த TikTokல இப்ப. 2வது வந்து மானச மௌனம். மானச மௌனம் என்றால் நம்மளோட மனக்குழப்பங்கள். ஐயோ! கடன்காரன் கூப்பிட்றானே, பில்லு கட்டலையே, என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சே, என்ன சொல்ல போறானோ, ஆ என்னோட என்னோட ஆசைகள் நான் எந்த நிலைமையில இருக்கேன், என்னோட லட்சியங்கள் எந்த நிலைமையில இருக்கு. இந்த மாரி வேலை இடத்துல பிரச்சனை, இதெல்லாம் நம்மளோட மன என்ன சொல்லுவாங்க, அலைகள் அப்படியே மேலேயும் கீழயும் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? அப்ப அது குறைக்கிறதுக்கு அது 1. 3வது தான் வந்து காயக்க. காயக்க மௌனம்னா பேசிக்கலி நவுறது. இங்க அங்க போறது, ஓடுறது. பிசிக்கலி மூவிங் தான் காயக்கா. இது 3ம் சேர்த்தா வாச்சிக்கா, மானசா அண்ட் காயக்கா. இது 3ம் சேர்த்தா தான் மௌனா என்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த பரிகாரம் குவைட் சிம்பிள். கடவுள் பூஜை அறையில போயிட்டு உட்காந்துட்டு எதுவும் பண்ண வேணாம். உட்கார்ந்தாலே இந்த 3 விஷயம் நடக்குது இல்லையா? உட்கார்ந்தாலே என்ன நடக்கும்? பேச மாட்டீங்க. நீங்களும் கடவுளும் பேசாம இருக்கணும். ரொம்ப வேணாம். 5 நிமிஷம் உட்காருங்க. 5 நிமிஷம் உட்காருங்க. கடவுள பார்த்துட்டு இருங்க. ரைட்? பேச வேண்டாம். உங்க மனசுல வந்து ஏன்னா கடவுளையே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த எண்ணம்லாம் வராது, வரக்கூடாது, வரக்கூட உ உ உடாதீங்க. அதுக்கு பேர் தான் வைராக்கியம் சொல்லுவாங்க. அந்த எண்ணத்தலாம் வராம இருக்கிறத தடுக்கிறதுக்கு வைராக்கியம். ஸோ அது 3வது வந்து ஆஃப்கோர்ஸ் நீங்க நவுரல இல்லையா? உட்கார்ந்து தானே இருக்கீங்க. ஸோ இது 3 அதாவது ஒரு இடத்துல அமைதியா 5 நிமிஷம் நீங்க உட்கார்ந்தாலே மௌன விரதம். இது எதுக்கு செய்றோம்? அதெல்லாம் வந்து நெறைய பேசலாங்க. அத பத்தி நெறைய பேசலாம். வாழ்க்கை முழுவதும் பேசலாம். ஆமா. இதுதான் இந்த அஷ்டாங்க யோகான்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் இது வந்து நம்மள தயார்படுத்திக்கிறது தான். இது பண்ணாலே இது ஒரு பெரிய பரிகாரம் ஆக்சுவலி. இது பண்ணாலே நம்ம வாழ்க்கையில நெறைய தெளிவு வரும். ஓகே. நான் அடுத்த ஒரு வீடியோல உங்கள பார்க்குறேன். நன்றி.